காக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. Happy morning, all. Good morning, coach. Good morning. So, welcome all. So, இன்னைக்கு வந்து personality development session. ஸோ இது வந்து 3 days செஷனாக இருக்க போது. நம்ம பெனோ சார் துபாய் போயிருக்கிறதுனால ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரைடே வரைக்கும், சாட்டர்டே கிடையாது. ஸோ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்துருந்தோம்? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. யாருக்கு கோச் ரோஸ் கொடுக்கணும்? சார். ஸோ இன்னைக்கு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கார் இருந்தால் பெட்ரோல் போடுறோம், கரெக்டு தானே? பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது. அப்போ நம்ம வண்டி வாகனத்துக்கு தக்கன நம்மளோட ஃபியூவல். அதே இது வந்து ஒரு ஏரோப்ளைன்னா என்ன போடுறோம், அதுக்கு தக்கன ஃபியூவல் வந்து மாறுது. அந்த ஃபியூவல் தான் வந்து பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ உள்ளக்க என்ன ஃபியூவல் கொடுக்குறோம், அப்போ வந்து நம்ம வந்து பறக்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன வந்து ஒரு ஃபியூவல் வந்து மாறுது. இப்போ வானத்தில் பறக்கணும் அப்படின்னா ஏரோப்ளைனுக்கு வந்து என்னதுன்னா அதுக்கு ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குரிய ஃபியூவல் வந்து இன்புட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து மனிதருக்கு வந்து அளப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி கூட இருக்கும். ஒரு பலூன் வந்து கலர் கலராக பலூனை வந்து பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு குழந்தை வந்து கேட்கும், என்ன கருப்பு கலர் பலூனும் பறக்குமா அப்படின்னு கேட்கும். அப்போ அதுக்கு அந்த பலூன்காரர் சொல்லுவார், பறக்கிறது வந்து கலரில் கிடையாது, அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட பறக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்குள்ள ஒரு விஷயங்கள் வந்து மாறாமல் வெளியில் எதுவுமே மாறாது. அதனால தான் வந்து ஒரு சேஞ்ச், ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னாலே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கான விஷயந்தான் வந்து இந்த பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் வேணும், யாரெல்லாம் வந்து ஹெர்பல் லைஃப்பில் சாதிக்கணும், இப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து நம்ம லவ் பண்ணணும். யாரை லவ் பண்ணணும்? ஸோ உங்கள் லவ்வர் யாரு? சுபானந்த் சார், உங்கள் லவ்வர் யாரு? பக்கத்துல ஆள் இருக்கு கோச். சசிதா சார், உங்கள் லவ்வர் யாரு? என் ஒய்ஃப் தான் சார். ஸோ அப்போ நம்ம லவ்வர் யாரு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சொல்லுவோம், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் சொல்லுவோம், ஒய்ஃப்னா ஹஸ்பண்டை சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட லவ்வர் இந்த வேலண்டைன்ஸ் டேல நம்மளோட லவ்வர் யாரு அப்படின்னா நம்மளோட கோல், இலக்குகள். ஸோ இலக்குகளை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காதலியாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதான். அப்போ நம்ம ஆசைப்படுறது, அதனால தான் வந்து ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கனவுகள் ஆசைகள்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு காதலியை பார்த்து ஆசைப்படுறோமோ, நம்ம இலக்குகளை பார்த்து நம்மளும் ஆசைப்படணும். அப்போ அந்த இலக்குகள், நம்மளோட கோலில் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெர்பல் லைஃப்பில் வந்து பிரசிடென்ட் டீம் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம், கரெக்டு தானே? வேறு யாரும் வேறு கோல் செட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ பிரசிடென்ட் டீம் ஃபஸ்ட்டு வந்து அஃபர்மேஷன், உங்கள் டைரியில் வந்து அந்த அஃபர்மேஷன் எழுதிக்கோங்க.
ஐ எம் பிரசிடென்ட் டீம் ஒரு 3 டைம்ஸ் எழுதுங்க. நான் டைம் தரேன். உங்களோட டைரியில் வந்து 3 டைம்ஸ் ஐ எம் பிரசிடென்ட் டீம். ஐ எம் பிரசிடென்ட் டீம். ஐ எம் பிரசிடென்ட் டீம். ஸோ வருஷம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வருஷம் தோணுதோ அதை வந்து அடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பிப்ரவரி மாதம், காதலர்கள் மாதம்னால நம்ம வந்து அந்த லவ்வை வந்து தீமாக எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே இருக்குது. ரோஸ் டே, அடுத்து ப்ரொபோசல் டே, அந்த மாதிரி நிறைய இருக்கு. டே, அந்த மாதிரி ஒரு 7 நாள் இருக்கு. அந்த 7 டாபிக் வச்சு தான் நம்மளோட பர்சனாலிட்டி செஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னன்னா காதலிக்க ஆரம்பிக்கிறது, எதை காதலிக்கணும்னா நம்மளோட இலக்குகளை காதலிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதான் சொன்னாங்க, நீங்கள் இலக்குகளை காதலிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து வருமானமாக வரும். அதை விட்டுட்டு வெறும் ஆசைகள், ட்ரீம்ஸை நீங்கள் வந்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னா அது வந்து செலவுகளாக வரும். ஸோ அதோட அர்த்தம் அதான். அப்போ நம்ம வந்து லவ் பண்ணுறது இலக்குகளை லவ் பண்ணுறது. ஸோ அந்த இலக்குகளை நோக்கி நம்ம வந்து காதலிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோன்னே என்ன செய்கிறாங்க? ரோஸை தூக்கிட்டு போகிறாங்க. ஏன் ரோஸை தூக்கிட்டு போகிறாங்க? உலக நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கு, வேற வேற கல்ச்சர் இருக்கு. ஆனால் எந்த நாடுனாலும் சரி மொத லவ் அப்படின்னாலே ரோஸை தூக்கிட்டு தான் கொடுக்க போகிறாங்க. ஒய் ஒய் சேம். அது அன்பின் வெளிப்பாடா? வெரி குட். அன்பின் வெளிப்பாடா? ஆமாம், நிறைய பூ இருக்குல்ல, ஏன் வந்து ரோஸை கொடுக்குறாங்க? அன்பின் வெளிப்பாடா ரோஸ். கொடுத்தாதானே இது. வேற பூ இருக்கு, தாமரை இருக்கு, மல்லிப்பூ இருக்கு. ஸோ அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ரோஸ் வந்து பார்க்க அழகா இருக்கும். ஆனால் ரோஸ் வந்து தனியாக வர்றது கிடையாது, என்ன கூடவே ஒரு முள்ளோட சேர்த்து தான் வரும். அப்போ ஒரு கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். எவ்வளோ பெரிய இலக்கு அப்படின்னாலும் ஈஸியாலாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ரோஸ் வந்து எப்பயுமே வந்து தானோட சேர்த்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முள்களோட சேர்த்து தான் வரும். அந்த முள் பாதையை நீங்கள் கடந்து வந்தால் தான் உண்மையிலே வந்து ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து அப்ரிசியேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே பூ தூவி என்ன செய்வாங்க, அப்படியே வெல்கம் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு பூக்கு முன்னாடி பின்னாடி என்னது இருக்கு? அந்த முள்கள் இருக்கிறது. முள்கள் இருக்கிறது. ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. அப்போ அந்த முள்களை தாண்டாமல் நம்ம வந்து ரோஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதான் வந்து தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மொத நீங்கள் வந்து முள்களை நீங்கள் தாங்க பழகினா தான் உங்களுக்கு வந்து ரோஸே கிடைக்கும். அப்போ ஒரு பையன் வந்து என்னென்னா லவ்க்கு ரோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நிற்கிறாப்புல, காதலியை பார்த்து நிற்கிறாப்புல. இப்போ அந்த தெருவில் வந்து என்ன செய்வாங்க? அந்த கோல் தான் நம்மளோட காதலி அப்படின்னு பார்த்தோம். அந்த பையன் வந்து அந்த தெருவில் வந்து எவ்வளோ நேரம்னாலும் காத்திருப்பாப்புல. இப்போ வந்து நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படுறது என்ன அப்படின்னா பொறுமை. அந்த பொறுமை இருந்தால் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த கோலை நோக்கினாலும் போகிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம கோலை லவ் பண்ணணும். அந்த கோல் வந்து முள்ளோட தான், எந்த ஆப்பர்ச்சுனிட்டினாலும் சரி அதில் வந்து என்னென்னா சேலஞ்சஸோடு தான் வரும். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆப்பர்ச்சுனிட்டினாலும் சரி, சேலஞ்சஸ் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதான் வந்து முள்ளோட சேர்ந்த ரோஸ். அதனால தான் வந்து எல்லா ப்ரொபோசலும் என்ன செய்கிறாங்க, ரோஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு 500 தாள் இருக்குது. ஒரு பக்கம் 500, இன்னொரு பக்கம் 200 பிரிண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூபா நோட்டோட மதிப்பு என்னது? வேஸ்ட். ஜீரோ. அதோட மதிப்பு ஜீரோ. ஒரு ரூபா நோட்டோட மதிப்பு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் 500ன்னா இன்னொரு பக்கம் 500 இருந்தால் தான் அதோட மதிப்பு. இல்லாட்டி ஒரு பக்கம் 200 இருந்தால் இன்னொரு பக்கம் 200 இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கோல் வந்து ஒரே கோலாக இருக்கும். 10 கோல் வச்சுட்டு ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா
இப்போ நம்ம படத்தில் சொல்ல மாதிரி ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுப்போம், வர்ற ஆளுக்கெல்லாம் ஒரு ரோஸ் கொடுப்போம், யார் ஓகே சொல்கிறாங்க அது வந்து இலக்குக்கு வந்து செட் ஆகாது. ஒரே இலக்கு, அதான் வந்து ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த இதில் நீங்கள் போகலாமே தவிர, ஒரு கோல் இலக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து 10-15 இலக்கோட வந்து போக முடியாது. அதனால தான் வந்து தி பவர் ஆஃப் ஒன் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புக்கு வந்து ஒன் திங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, பவர் ஆஃப் ஒன் திங். ஒரு விஷயத்தை எடுத்து அதை நீங்கள் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. ஸோ அதான் வந்து இதோட சீக்ரெட். இப்போ மெக்டொனால்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக டெலிவரி, அதோட சக்ஸஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ராடக்ட் தான் இருக்கும். அப்போ வந்து காரில் அந்த நிற்கிற டயத்துலேயே அவங்க வந்து கொடுக்குறது. ஸோ இதை வந்து அவங்க பிளான் பண்ணது முத இப்போ நிறைய மெனுவை போடாமல் வெரைட்டியாக கொடுக்காம. ஸோ மெக்டொனால்ட்ஸோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட் என்னென்னா, வந்து காரை விட்டு இறங்கினோடனே அவங்க பார்சலை வாங்கிட்டு போகணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க மெனுவில் வந்து ரொம்ப லிமிட்டெட் மெனு. ஸோ அப்போ அந்த குயிக்காக சர்வ் பண்ணுறது இதை வந்து அவங்க எடுத்துக்கூடிய ஆப்ஷன். ஸோ அப்போ நம்மளும் வந்து ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை நோக்கி நம்ம வந்து ஓடணும். ஸோ அதான் வந்து நம்ம இந்த ரோஸ் டே சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ இந்த 500 தாள் இருக்கு, அது எவ்வளோ கசக்குனாலும் என்ன செய்யும், அதோட மதிப்பு அப்படியே தான் இருக்கும். கிழியாத வரைக்கும் அதோட மதிப்பு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ யாருக்குனாலும் என்ன செய்யணும், அந்த கோலை வந்து மதிப்பாக பார்க்கணும். காதலி இல்லாட்டி மனைவி வந்து நீங்கள் வந்து ஒரு எதை வந்து நீங்கள் மதிப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதை வந்து ஒத்தா ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து நம்ம விட்டு எதை நீங்கள் மதிக்கிறீங்களோ அது நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட இலக்குகள் வந்து எவ்வளோ ஒர்த்தானதாக இருக்குது. அப்போ எல்லாருக்குமே வந்து என்னென்னா, அவங்களோட லவ்வரை வந்து அதான் சொல்லுவாங்க, லைலா மஜ்னு வந்து மஜ்னு வந்து அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது, லைலா வந்து அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து மஜ்னுவோட கண்களால் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா லவ்வருக்குமே அவங்க காதலி வந்து எப்படி இருப்பாங்க, உள்ள அழகியாக தெரிவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இலக்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மதிக்கணும். ஒரு ஹெர்பல் லைஃப் வெல்னஸ் கோச்னா யாருக்கெல்லாம் ப்ரௌடாக இருக்குது? ஸோ ப்ரௌடாக இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்வோம், அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து நகரும். ப்ரௌட் இல்லாட்டி என்ன செய்வோம், 10ஓடு 11 ஒரு வேலையாக தான் நம்ம வந்து கருதுவோம். உமா மேடம் மீ அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கிற இலக்கை வந்து ஒரு பெருமையாக நினைக்கணும், ப்ரௌடாக நினைக்கணும், ஒரு ப்ரைடு மொமெண்ட்டாக இருக்கணும், ஒரு மதிப்பாக பார்க்கணும். இப்போ மதிக்காத எதுவுமே வந்து நம்ம கூட இருக்காது. அப்போ இதான் வந்து ரியாலிட்டி. ஒரு ரிலேஷன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலும் சரி, அந்த மதிப்பு இருக்காட்டி இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது மதிப்பு, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மதிப்பு, ஒரு பணமே நம்ம கிட்ட தங்கணும்னா அதை மதிச்சிங்கன்னா தான் அந்த பணம் தங்கும், அந்த வேல்யூ பண்ணால் தான் அது தங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரியாலிட்டி வந்து அதான். மதியாதார் தலைவாசல் வந்து படுக்காதே அப்படிங்கிற மாதிரி, மலை இது மதியாதார் வாசல் மிதிக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் மதிக்காட்டி அது வந்து நம்ம கிட்ட வராது. அப்போ ஒரு ப்ரொப்போஸ் ஃபஸ்ட்டு டே நம்ம ரோஸ் டே அப்படின்னு லவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம கோலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை மதிக்க கற்றுக்கணும். இலக்கை வந்து நம்ம வந்து மதிப்பாக பார்க்கணும். எவ்வளோ தூரம் ப்ரௌடாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளே பார்க்குறோம். ஒரு கார் வந்து புதுசு புதுசாக வாங்குறோம், இல்லாட்டி ஒரு வண்டி புதுசு புதுசாக வாங்குறோன்னா என்ன செய்வோம், அதை பார்த்து பார்த்து தொடச்சி வைப்போம். அதே 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுனையும் ஸோ அந்த மதிப்பு வந்து என்னது, நம்மளுக்கு டக்குன்னு கொஞ்சம் அடுத்து பார்ப்போம்ப்பா நாளைக்கு பார்ப்போம்னு தொடக்காம விட்டுரும், அப்புறம் அப்படியே போட்டுரும். ஸோ நான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம எனர்ஜியாக இருக்கிறது, ஆர்வமாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸி. ஒரு 3 நாள் வந்து எந்த விஷயம்னாலும், ஒரு புதுசாக நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்தாலும் சரி, புதுசாக ஒரு வேலை எடுத்தாலும் சரி, இந்த 3 நாள் வந்து ஆர்வமாக இருக்கும். ஸோ அடுத்து 1 வாரம் கழிச்சு அதே ஆர்வம் இருக்கா, அடுத்து 3 மாதம் கழிச்சு அதே ஆர்வம் இருக்கா, அடுத்து 3 வருஷம் கழிச்சு அதே ஆர்வம் இருக்கா. ஸோ அப்போ நம்ம கோலுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷன், நம்ம ஹெர்பல் லைஃப் வெல்னஸ் கோச்சின்னு ப்ரௌடாக சொல்கிறோம். இப்போ இருக்கிற ஆர்வம் இப்போ இருக்கா, 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை வந்து நம்ம வந்து பெட்டர் பண்ண தான் அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து என்ன செய்ய முடியும். ஸோ அதே ஆர்வம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும்
நம்மளுக்கு முட்களோட தான் வரும். அடுத்து நம்ம எப்படி வந்து லவ்வரை வந்து மதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கோலை வந்து மதிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து அந்த கோலை வந்து ஆசைப்படணும். ஆசைகள், கனவுகள். இப்போ லவ் கொடுக்க முத ரோஸ் கொடுக்க போகிறோம் ஒரு பொண்ணுகிட்ட. அப்போ எப்படி இருக்கும் உனக்கு? பதட்டமா இருக்கும். திட்டமாக இருக்கும். வேற அவன் ரோஸ் கொடுக்கறதுக்காண்டி காத்திருக்கான். அப்போ மைண்டுக்குள்ளே எப்படிலாம் இருக்கும்? ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இருக்கும். அவன் வந்து நிறைய கனவோட இருப்பான். அவங்க எஸ் சொல்கிறாங்களோ நோ சொல்கிறாங்களோ, அவங்க வந்து என்ன அப்படின்னா ட்ரீம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய கனவு. இந்த ஆண்டாள் பாட்டு மாதிரி கனவு கண்டேன் தோல்வின் மாதிரி, கைத்தளம் பற்ற கனா கண்டேங்கிற மாதிரி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லா கனவு ட்ரீம்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு லவ் பண்ண மாதிரி, அவங்க ஓகே சொன்ன மாதிரி எல்லாம் அந்த ட்ரீமுக்குள்ளே போயிடுவான். இப்போ லவ்வர்ஸ் வந்து என்ன செய்வாங்க? ஒன்று ஓகே சொல்லுதோ இல்லையோ அதை சொல்லுவாங்களே, நான் கனவுலேயே குடும்பம் நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ நம்ம வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ட் டீம் ஆன மாதிரி கனவு கண்டிருக்கீங்க இது வரைக்கும்? ட்ரிபிள் லைஃபோட கோலு பிரசிடென்ட் டீம் சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு பிரசிடென்ட் டீம் ஆகி அங்கே பின்னு குத்துற மாதிரி ஸ்டேஜில் அமெரிக்காவில் போய் நம்ம பேரை பொறிக்கிற மாதிரி எத்தனை பேர் ட்ரீம் பண்ணியிருக்கீங்க? பணம் சார் தான் கை தூக்கியிருக்காங்க. இது சார் கை தூக்கிருக்கீங்களா? சும்மா கையை போஸ்ட் வச்சிருக்கீங்களா? வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோலை வந்து கனவு காணணும். அது அடைஞ்ச மாதிரி நம்ம வந்து கனவு காணணும். ஸோ அதான் வந்து சீக்ரெட். நம்ம ஒரு இலக்கு அச்சீவ் பண்ணோன்னா ஆல்ரெடி அதை அடைஞ்ச மாதிரி. இப்போ நான்லாம் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். இந்த கெட் டீம் ரெகனைசேஷன் வந்து இந்த காரில் வந்து ஓப்பன் காரில் போகிறது வந்து நான் வந்து அங்கே ரீகன் சார் இங்கே மதுரையில் வந்து ரெகனைசேஷன் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் காரில். அப்போ வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, அப்படி நம்மளுக்கு நடக்குமா, அப்படி நம்மளுக்கு நடத்துவாங்களா அப்படின்னு ஆசை, அப்படி நடக்கணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். கரெக்டாக அந்த கெட் டீம் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சங்கரங்கோயிலில். ஏன்னா ஸ்பான்சர் அப்ளைன், ஸோ அவங்க சப்போர்ட் கிடையாது, அவங்ககிட்ட அந்த மாதிரி காரும் கிடையாது. நம்மளுக்கு அப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தாலும் நடக்கணும் அப்படின்னு ஆசை. அதை நிறைய தடவை ட்ரீம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட கெட் டீம் ரெகனைசேஷன் அந்த மாதிரி நடந்துச்சு ஓப்பன் காரில். அங்கே கரெக்டாக கணேசன் சார் வந்து எங்கள் காரை எடுத்துக்கோங்க அப்படின்னு டக்குன்னு சொன்னாங்க. அந்த காரில் வந்து நாங்கள் வந்து அந்த ஓப்பன் காரில் தான் அந்த கெட் டீம் ரெகனைசேஷன் இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆசைப்படணும், அதை ட்ரீம் பண்ணணும், அது நடந்த மாதிரி நம்ம வந்து கனவு காணணும். அப்போ வந்து எல்லாருக்குமே அது பாசிபிள் தான். அப்போ நம்ம இலக்கை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த ரோஸ் டேயில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அதான். ஸோ ரோஸ் டேக்கு அடுத்த நாள் வந்து என்ன அப்படின்னா ப்ரொப்போஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொப்போஸ் டே பற்றி வந்து நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். அப்போ இந்த நம்மளுக்கு ஆப்டான ஒரு சாங் இந்த ரோஸ் டேக்கு ஒரு சாங் அப்படின்னா என்ன சாங்? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து லைஃப் அப்படிங்கிறது ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து என்ன அப்படின்னா போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போராட்டம் வந்து எதை நோக்கி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்கள் ஃபியூவல் வந்து சேஞ்ச் ஆகாமல் நம்ம ஒரு விஷயம் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம நடக்கணும்னா கால்கள் வேணும், பறக்கணும்னா சிறகுகள் வேணும். அந்த சிறகுகள் தான் வந்து என்ன தருது அப்படின்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸ் வந்து தருது. இப்போ நம்ம லைஃப்பில் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் வேணும், யாரெல்லாம் வந்து கோலை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணணும், அப்போ உள்ளக்க இருக்கிற ஃபியூவலை மாற்றணும். டீசல்லேருந்து பெட்ரோலுக்கு மாறணும், பெட்ரோல்லேருந்து ஒயிட் பெட்ரோலுக்கு மாறணும். எல்லாருக்கும் கேட்குதுல்ல? மேடம் நோ ஆடியோன்னு போட்டுருக்காங்க. கேட்குதா? கேக்குது சார், கேக்குது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோலை இலக்க அடையிறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஒரு சாங் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். You may not be able to fix the whole world, but at least you can fix yourself. That's why in engineering. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே
சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஸோ இந்த பாட்டில் சொன்ன மாதிரி நம்பிக்கை. இப்போ நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ண போகிறாங்கன்னா என்னென்ன அப்படின்னா, ரோஸ் கொடுக்க போகிறாங்கன்னா அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபெயிலியர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் மதிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும், முள் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த ரோஸ் கொடுக்க அந்த பொண்ணுகிட்ட போகிறாங்க அப்படின்னாலே என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம அதான் வந்து நம்பிக்கை என்பது வேண்டும் வாழ்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா, நம்ம கண்டிப்பாக பிரசிடென்ட் டீம் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருக்கா, எந்த கோல்னாலும் இருக்கட்டும் அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வேணும். இந்த கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஃபெயிலியரை சந்திக்க, தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொன்னோம். அப்போ ஃபெயிலியரை சந்திக்க அவங்க ரெடியாக இருக்காங்களா? ஃபெயிலியரை சந்திக்க ரெடியாக இல்லாட்டி என்ன செய்வாங்க, போய் ரோஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படின்னா ரோஸே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா யார் வந்து வெற்றியை அடைகிறாங்க அப்படின்னா, வெற்றி தான் நம்ம காதலி, அதை அடையணும் அப்படின்னா தோல்வியை வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகும். ஸோ தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிக்கான ரெண்டாவது படி என்னது, யாராவது சொல்லலாமா? வெற்றிக்கான ரெண்டாவது படி எல்லாரும் படியிலே நின்றுறாங்க. தோல்விதான் வெற்றிக்கான முதல். பொறுமை இது சார் பொறுமை 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 கிடையாது. வேற தோல்விதான் சார், ம் தோல்விதான். ரெண்டாவது படி தோல்விதான். தோல்வி முதல் படிதான். ரெண்டாவது படி வந்து என்ன அப்படின்னா அவமானம். நம்ம ரோஸ் கொடுத்தோன்னே என்ன செய்வாங்க, சுற்றி உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க. அந்த பொண்ணே வந்து என்ன செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க. கரெக்டு தானே? ரோஸை தூக்கி நம்ம மூஞ்சில் எரிஞ்சா என்ன ஆகுறது? இப்போ நீங்கள் நம்ம வந்து அதான் வந்து இப்போ ரெண்டாவது படி என்ன அப்படின்னா அவமானம், ரிஜெக்ஷன், அவமானம். ஸோ இதான் வந்து ரெண்டாவது படி. அப்போ நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தோல்வி, ரெண்டாவது வந்து அவமானம். ஸோ நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தாங்கணும், அதான் வந்து முள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நேற்று சொன்னாங்க உள்ளக்க வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, தயக்கம், ஸோ இன்சல்ட்டு, இதெல்லாம் வந்து முள்கள். ஸோ இதை தாண்டினா தான் நம்ம வந்து ரோஸை அடைய முடியும். அப்போ நம்ம இந்த ரோஸ் டேயில் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சேலஞ்சஸோடு வரும். அதை அடையிறதுக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும், நம்ம கோலை மதிக்கணும், நம்ம எடுக்கிற விஷயத்த வந்து ப்ரௌடாக நம்மளே நினைக்காட்டி அடுத்தால என்ன செய்வாங்க. இப்போ நான் கெட்டிமானப்பே ஒருத்தர் சொன்னார், ஏன் இப்படி போட்டு சிரமப்படுத்திட்டு இருக்க, நீ போய் ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி தரேன், அந்த வேலைக்கு போ அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியுது. அப்போ இது எவ்வளோ ப்ரௌடான விஷயம்னு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம மதிக்காட்டி அடுத்த ஆள் வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ரியாலிட்டி. அடுத்து வந்து நம்ம வந்து என்னென்னா தோல்வியை சந்திக்க ரெடியாக இருக்கணும். ஸோ நம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டை வந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் அவமானம், இந்த ஸ்டெப்ஸ் வந்து கடக்காமல் அதை வர முடியாது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அவமானத்தை தாங்க பழகணும். ஸோ ஏன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கோவப்படுறதோ இதோ வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சி அதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக
நம்ம கோலை நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு நம்ம எடுத்து வைப்போம். ஸோ நாளைக்கு என்ன டே? ப்ரொபோஸ் டே. ஸோ அதை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட் டைம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஏற்கனவே எடுத்திருக்கேன். 1 hour செஷனாக வேறு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பர்சனாலிட்டி டே இதான் வந்து ஃபஸ்ட் டே. ஸோ தேங்க்யூ கோச். உங்களோட நல்லா ஃபீட்பேக் இருந்துச்சு. வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டாக போட்டு விடுங்க. எதுவும் கரெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ கோச். ஸோ இன்னைக்கு அந்த ரோஸ்டே பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கோச். எந்த ஒரு கோலா இருந்தாலும் நம்ம 3 நாள் தான் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னீங்க. அது எனக்கு ஓகே. இதுதான் அப்படி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு இது எடுத்து வைப்போம், 3 நாள் தான் ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். அது அப்படியே டல் அடிச்சிடும். ம். அது ஒண்ணு இனிமேல் வந்து அந்த உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் செய்யற விஷயம் தான். ஆர்வமா செய்வோம், அடுத்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். தேங்க்யூ கோச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.